ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சிந்தனை பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். அதை கொண்டு மனநிறைவு அடையணும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, உயிரையாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அதை வைத்து நாம் மனநிறைவு கொண்டு அதில் எப்படி திறமையாக செயல்படணும், அது மாதிரி செயல்படணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, நம்மளும் அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது விபரீதத்தில் தான் போய் முடியும். அதுக்கு அழகான ஒரு கதை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பாருங்கள். ஒரு எஜமானர்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. இந்த எஜமானர் அந்த கழுதையை காட்டுக்கு கூட்டிகிட்டு போவார், விறகுகளை சுமந்துட்டு வருவார், வயலுக்கு கூட்டிகிட்டு போவார், வைக்கோலை சுமந்துட்டு வருவார். அதே போல் அரவை இயந்திரத்தையெல்லாம் அந்த கழுதை மேலே வச்சு சுமந்துட்டு வருவார். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன உணவுன்னா வைக்கோலும் தானியங்களும் உணவாக கொடுப்பார். அது அந்த கழுதைக்கு நிறைவே இல்லை. அந்த எஜமானர்கிட்ட ஒரு குட்டி நாய் இருந்தது. இந்த குட்டி நாய் எஜமானர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தது. எஜமானர் வந்த உடனே என்ன பண்ணும், தன்னோட காலை தூக்கி அவர் மேலே போடும். அதுக்கப்புறம் நாக்கால் அவர் முகத்தையெல்லாம் நக்கி கொடுக்கும். அவர் மடியில் போய் உண்மையோடு படுத்துக்கும். இது அந்த எஜமானருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த நாய்க்கு விதவிதமாக உணவுகள்லாம் வாங்கி போட்டார். இந்த கழுதைக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. நம்மளும் நாய் மாதிரியே செய்யலாம் நாளைக்குன்னு ஒரு முடிவு பண்ணியது. மறுநாள் எஜமானர் வெளியில் போயிட்டு வரார். அவர் வியாபார விஷயமா ஏதோ அவருக்கு கோபத்தில் வரார். வந்த உடனே அவர் உட்கார்றாரு. உட்கார்ந்ததுதான் தாமதம். இந்த கழுதை நாய் மாதிரியே போய் காலை அவர் மேலே தூக்கி போடுகிறது, வாழை ஆட்டியது, பற்களால் அவர் முகத்தில் கடித்து விட்டது. இதனால் அவருக்கு பயங்கர காயம் ஏற்பட்டது. அவர் வேலைக்காரங்கலாம் ஓடி ஆஹா, இந்த கழுதைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இல்லாட்டா இது நாய் மாதிரி பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த கழுதையை பிடிச்சி அடியோ அப்படின்னு அடித்து துவைச்சிட்டாங்க. இந்த கழுதை ரொம்ப வருந்துச்சு, அடி தாங்க முடியாமல் கத்தியது. என்றைக்கியாக இருந்தாலும் நாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது. கழுதையாக சேர்ந்துச்சு அவங்க சொல்கிற வேலைகளெல்லாம் செய்துட்டு அவங்க கொடுத்த உணவை சாப்பிட்டுக்கணும். தேவையில்லாமல் நாம் நாய் மாதிரி செஞ்சுட்டு இப்படி அடியை வாங்கிட்டு நிற்கிறோமேன்னு அந்த கழுதை மிக வருந்தியது. என்ன இருந்தாலும் நாய் தான், கழுதை தான். அதனால் நமக்கு இருக்கிற தனித்துவத்தையும் நமக்கு என்ன திறமைகள் இருக்கோ அதை கொண்டு எப்படி முன்னேறணுங்கிறத நம்ம பார்க்கணும். அதை வைத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம், வாழ்வில் வெற்றியும் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையை நான் உங்கள்கிட்ட ஜாலியாக சொன்னேன். நீங்களும் இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உள்ளே போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் கற்றுக்கலாம். நன்றி.